ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே காவேரி வந்து அப்படியே அழுந்துனே இருக்கிற டைமில் வந்து விஜயை நினைக்கிறாங்கங்க. அவர் எவ்வளோ ஆசையாக இருந்தார், பிறக்க போகிற குழந்தையோட சேர்ந்து வாழணும்னு நினச்சாரு. அவரோட ஆசையெல்லாம் நான் இப்படி நாசமாகிட்டேனே. அவர் வந்து என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து என் அப்பா எங்கம்மான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்? ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு காவேரி வந்து அப்படியே வானத்தை பார்த்து பேசும்போது அந்த அந்த எமோஷ்னலில் வந்து நம்மளே அப்படியே கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு கண்ணீர் வருதுங்க. ஏன் இப்படியெல்லாம் காவேரிக்கும் விஜய்க்கும் இந்த மாதிரி ஒரு பேடான சூழ்நிலைலாம் ஏன் இவங்களுக்கு வருது? இவங்க ஒரு நல்ல கப்புள் தானே, இவங்களுக்கு ஏன் சேர்ந்து வாழ யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணும், பிறக்க போகிற பாப்பாவோட ஹாப்பியாக வந்து வாழ்க்கையை தள்ளணுன்ட்டு. ஆனால் நம்ம ஒன்று நினைக்கிறோம், அங்கே ஒன்று நடக்க போகுதுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.